வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டொமேட்டோ பாஸ்தா எப்படி பண்ணுறது பார்த்துடலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பாஸ்தா, பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின பூண்டு, தக்காளி. இன்றைக்கி நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன். எனி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆரிகானோ தேவைப்படும், ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் பாஸ்தாக்கு. தனியாக தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து ஆற வச்சுடுங்க. பாஸ்தா வேக வச்சுக்கோங்க. வேக சொல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. பாஸ்தா வெந்த பிறகு தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுடுங்க. தக்காளி ஆறின பிறகு அதை பியூரி பண்ணி வச்சுடுங்க. ஸ்டவ்வில் பேன் போட்டுக்கோங்க. பேன் காஞ்ச உடனே ஆலிவ் ஆயில் ஊற்றிடுங்க. பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. கோல்டன் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஆனியன் போடுங்க. ஆனியன் கோல்டன் ஃப்ரை ஆக்குங்க. பியூரி பண்ணோம் இல்லைங்க, அதை போட்டுக்கோங்க. சில்லி தூள் போட்டுக்கோங்க. சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் போட்டுக்கோங்க. சால்ட் தேவையான போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பாஸ்தாவும் இதில் சேர்த்து நம்ம கொத்தமல்லியோடு சர்வ் பண்ண போகிறோம். குட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், வெரி டேஸ்டிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.